கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களில் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போ நாங்கள் எங்களுடைய ஆரம்ப ஜெபத்தில் பாஸ்டர் குவன் ராஜதுரை அவர்கள் வழி நடத்துவார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே இந்த மகிமையான இந்த நாளை முழுவதுமாய் ஒப்புக்கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் ஆளுகை செய்வாராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே எல்லாம் கூடும். இஸ்ரவேலின் சேனையின் அதிபதியாகிய கர்த்தாவே, நீர் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறீர், ஆதியும் அந்தவுமாயிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வாலிபர்கள் முகம் மூலமாக அநேக வாலிபர்களை ஊர்விக்க முடியாது. சாவுக்கேதுவான சரீரமாகிய ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஊர்விக்க முடியாது. இந்த மட்டக்களப்பிலே ஆண்டவரை நீர் இன்றைக்கு இறங்கி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை பலத்தினாலே முடியாத காரியம், பராக்கிரமத்தினாலே முடியாத காரியம் உம்மாலே மாற்ற முடியும். ஆண்டவரை மட்டும் வழிநடத்தி காத்து கொண்ட தேவன் இந்த ஆராதனை முழுவதும் முடிவில்லா ஆராதனை தொடர்ந்து இந்த ஆராதனை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கிரியை செய்ய முடியாது. ஆண்டவரே, அவர்களுடைய மனம் புதிதாவதினாலே இந்த நாளில் ஒரு பெரிதான மழுவோம், இந்த நாளில் பெரிதான மழுவோம், இந்த நாளில் பெரிதான மழுவோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உண்டாக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கட்டளை ஜெபிக்கும். ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆண்டவர், மரியாள் கட்டது போல அந்த மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள் சொன்னது போல இந்த நாளில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாகவும் அநேக ரட்சகர்கள் உருவாக்கப்படுவாராக, அநேக மீட்பு உண்டாவதாக. பெரிதான ஒரு எழுப்புதலின் அக்கினி இந்த நாளிலே கடந்து வருவதாக. எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஆண்டவரே உமக்கே சேர்த்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாங்கள் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் தெரிஞ்சிருக்கோம். அட்டோமா கிறிஸ்டியன் யூத் மினிஸ்ட்ரி என்ற ஒரு ஊழியத்தினால தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை நடத்துகிறோம். அதற்கு சிலுவை மீடியா எங்களோடு இணைந்து எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய அட்டோமா கிறிஸ்டியன் யூத் மினிஸ்ட்ரியுடைய பிரசிடென்ட் பிரதர் வின்சென்ட் குமார் டேவிட் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். ஆரம்ப உரையை எடுத்து. பிரைஸ் தி லார்ட். எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த இடத்தில் நீங்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறது எங்களுக்கு ஷொக்காகவே இருக்குது. ஆனால் அடுத்த பக்கத்தில் எங்களுக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது. ஏனென்றால் நீங்கள் இந்த கர்த்தரை தேடி ஒரு வாஞ்சையோட இந்த ஆராதனைக்கு கலந்து கொள்வதற்காக கர்த்தர் கிருபை தந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லணும். அதே நேரத்தில் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள், எல்லாருக்கும் தெரிஞ்ச நாள், ரைட்? உலகத்தில் அது என்ன நாள்? வேலண்டைன்ஸ் டே. மனுஷருடைய அன்பை தேடிக்கொண்டு போகிற நாள் இந்த நாள். ஆமென். ஆனால் அந்த மனுஷருடைய அன்பு குறைகிறதாலேயோ வேறுபடுறதாலேயோ உங்களுக்கு தெரியும் கணக்க பிரச்சனைகள் ஆக்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த நாளில் நீங்கள் அங்கே வந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய அன்பை தேடுறதுக்காக வந்திருக்கிறீங்க. அந்த கர்த்தருடைய அன்பு அந்த சிலுவையிலிருந்து என்றைக்கும் மாறாத ஒரு அன்பு. ஆமென். ஸோ இந்த நாளில் நீங்கள் கர்த்தரை தேடி வந்ததுக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த அட்டோமா இது நாங்கள் சின்னதாக ஒரு சிறிய கூட்டம், இந்த டிஷர்ட் போட்டிருக்கிறார்கள், மற்றது பாஸ்டர் சந்திரனுடைய ஸ்டெலா அவருடன் சேர்ந்து ஒரு சிறியதாக நாங்கள் 2 கேம்பஸ் எழுதினாங்க. ஆனால் கர்த்தர் இதை பெருசாக்கி பெரியொரு ஈவெண்ட் ஆக்கி ஒரு கர்த்தருடைய கிருபைக்காக நாங்கள் கர்த்தரை நன்றி சொல்லுகிறோம். அதே நேரத்தில் இந்த அட்டோமா நாளை நாங்கள் குறித்தது, நாங்கள் எங்களுடைய அந்த பாஸ்டர் சந்திரனுடைய தரிசனம் என்றபடியாக இந்த நாளில் நாங்கள் அந்த இதை வைப்போம் என்று தான் நாங்கள் இந்த டேட்டை நாங்கள் குறித்தது. ஆனால் கர்த்தர் இதை முன்கூட்டியே அவரோட டைரியில் குறிச்சிருந்தார்.
எப்படி என்று சொன்னால், இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 1ஆம் தேதியிலிருந்து நிறைய தற்கொலைகள், அதுவும் வாலிப பிள்ளைகள் நிறைய 16 எங்களுக்கு தெரிஞ்ச அளவு அந்த இதை கர்த்தர் குறிச்சிருந்தார். அந்த அப்படி ஏன் அவங்க அந்த தற்கொலை முயற்சிக்கு போனது, தற்கொலை செய்து கொண்டார்கள் ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய அன்பை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அப்போ இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் கர்த்தருடைய அன்பை தெரிந்து கொள்ள தான் வந்திருக்கிறீங்க. ஆமேன். ஸோ இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல இருந்து போகிற நேரம் நீங்கள் ஒரு புது சிருஷ்டிப்பாக இந்த இடத்துல இருந்து போயிடறேன்ட்டு நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். அதே நேரத்தில் நீங்களும் இந்த இடத்துல இதை முடிக்காம, அதான் முடிவில்லாத ஆராதனை என்று சொல்லியிருக்கிறோம். நீங்களும் உங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் கர்த்தருக்காக சுவிசேஷத்தையும் அடுத்த எல்லா இந்த ஆராதனைகளையும் நடத்தி மற்றவர்களையும் கர்த்தருடைய அன்புக்குள் கொண்டு வருகிறோம் என்று நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். அதே நேரத்தில் எங்களை சிலுவை மீடியா அவர்கள் தான் எங்களுக்கு அவர் போன முறையை நாங்கள் வச்ச கேம்பை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம், நீங்கள் இப்படியான விஷயங்களை வாலிப பிள்ளைகளுக்கு செய்யுங்கள் என்று. அப்போ அந்த சிலுவை மீடியா இன்றைக்கு என்னுடைய அருமை நண்பர் மிஸ்டர் கெனடி சபாபதி, அவர் சகோதரன் கெனடி சபாபதி, அவரும் அவருடைய அசிஸ்டன்டும் வந்திருக்கிறார்கள். ஸோ நான் மிஸ்டர் கெனடி சபாபதியை ஒரு சின்ன ஒரு உரையை செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் நன்றி. முதன்முறையாக உங்களுக்கு என்ன தெரியாவிட்டால், நான் மட்டக்களப்பான். நான் புனித மிக்கேல் கல்லூரியிலே கற்று பாஸ்டர் குஹன் அப்போ எனக்கு 2-3 இயர்ஸ் சீனியர். ட்ரம்பட்டில் இந்த காதுக்கு ஒரு இன்னிசையாக வாசிப்பாருங்கிற பேண்டில் இருந்தவர். நான் 83ஆம் ஆண்டு ரசிக்கப்பட்டு ஜாயன் சர்ச்சுக்கு நான் சென்ட்ரல் ரோடில் போயிருந்தேன். அதான் என் ஆரம்ப ரட்சிப்பின் காலம். நான் இப்போ லண்டனில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். என் பிஸ்னஸோடு சேர்த்து அங்கே தான் சிலுவை மீடியா இலங்கையில் நிறைய ஊழியங்களை செய்கிறது. பங்களாதேஷ்லேயும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அட்டோமாக்காக நான் மிக்க நன்றி. இது ஒரு அதிசயமான அழைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதுவும் கிழக்கிழங்கையிலே. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அற்ப விசுவாசி என்று ஆண்டவர் சொன்ன மாதிரி குமார் 500 பேருக்கு ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவர் 1500 பேரை கொடுத்தார். அதுதான் எங்களுடைய ஆண்டவர். ஸோ பிரைஸ் தி லார்ட். அதோட நிஷாந்த், குமார் டேவிட், சிஸ்டர் ஸ்டெலா, மற்ற எனக்கு தெரியாத ஆக்கள் வந்திருக்கிற பாஸ்டர்மார், விசேஷமாக பாஸ்டர் ரோஷான், இந்த வடிவான அழகான எல்லா வசதிகளையும் நிறைந்த சர்ச்சை திறந்து கொடுத்ததுக்காக நன்றி. இன்னுமாக அட்டோமா வளர வேண்டும். அதே போல் நீங்களும் விசுவாசத்தில் வளர வேண்டும். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் த டே. இன்றைக்கு பிரதர் சொன்னது போல் ஆண்டவருடைய அன்பை, அளவில்லாத அந்த சிலுவையின் அன்பை நீங்கள் இன்றைக்கு காணுவீங்க, உணர்வீங்க, பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். தேங்க்யூ.